வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஞானஸ்த திருவடியில் ஒரு அற்புதமான மகானோட ஜீவசமாதி பற்றி பார்க்கலாம். அந்த அற்புதமான மகானோட ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் கசவனம்பட்டி பக்கத்தில் காரமடை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அவரை காரமடை ராமலிங்க சாமிகள்னு சொல்லுவாங்க. அவர்கள் வந்து ராமலிங்க வள்ளலார் மேலே மிகுந்த பக்தியுடையவங்க. அவங்களோட சன்மார்க்க நெறியை பின்பற்றி வந்தவங்க. அவங்க வேலக்கவுண்டன்பட்டி அப்படிங்கிற ஊரில் 1898 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவங்க. வள்ளலார் மேலே வந்து மிகுந்த ஈடுபாடு கொண்டவங்க. அவங்க வந்து வள்ளலார் மேலே கொண்ட பற்றுனால அவங்க திருமணம் ஆகாதவங்க. அவங்க பார்த்திங்கன்னா அன்னதானம் செய்கிறதே தன்னோட வாழ்க்கையில் பிரதானமாக கொண்டவங்க. சித்த மருத்துவம் வந்து நிறைய பேருக்கு செஞ்சுருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா காரமடை அப்படிங்கிற இடத்துல வந்து தண்ணீர் பஞ்சல் அமைச்சிருக்காங்க. அந்த ரோட்டில் வர போகிறவங்களுக்குலாம் தண்ணி கொடுக்கறது, நீர்மோர் கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, இப்படி ஒரு தர்மசாலை அமைச்சு செஞ்சுருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா பசுக்கள்லாம் வளர்த்துருக்காங்க. அவங்க சொந்தமாக பசு வளர்த்து அந்த பசுலேருந்து வரக்கூடிய பாலை கறந்து அதன் மூலமாக தயிர் ஊற்றி அதிலிருந்து தான் வந்து நீர்மோர் பந்தல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பழனி பாத யாத்திரை அந்த வழியாக வந்து போவாங்கள்ல, மதுரையிலேருந்து போனாங்கன்னா செம்பட்டி, காரமடை, ஒட்டஞ்சத்திரம் இப்படி தான் மார்க்கமாக பழனி போவாங்க. அப்படி அந்த மார்க்கமாக போகிற எல்லா பாத யாத்திரை பக்தர்களுக்குமே சாமி வந்து உணவு கொடுத்துருக்காங்க. நீர்மோர் பந்தல் போட்டிருக்காங்க, தண்ணி பந்தல் போட்டிருக்காங்க, அதேமாதிரி சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நிறைய சித்த மருத்துவம் பண்ணியிருக்காங்க. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சாமி வந்து வள்ளலார் முறைப்படி சித்த மருத்துவம் பண்ணி சரி பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து திருநீர் கொடுத்து சரி பண்ணியிருக்காங்க. அதை சாமியை ஒன் டைம் வந்து நோயின்னு போய் பார்த்துட்டா அவங்களுக்கு கண்டிப்பாக நிவாரணம் கிடச்சிருக்கு. அதை அந்த ஏரியாவில் இருக்க எல்லாத்தையுமே கேட்டால் சொல்லுவாங்க. சாமி வந்து விபூதி எப்பயுமே பையில் வச்சுருப்பாங்களாம், விபூதியும் கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பச்சிலை வைத்தியம் பார்த்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப கொடூரமான நோயெல்லாம் சாமி சரி பண்ணதான் சொல்கிறாங்க. ஏன்னா சாமி வந்து சமீபத்தில் வாழ்ந்தவங்க தான். 1965 சாமி இதை வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அதனால் அவங்க பார்த்தவங்களாம் சமீபத்தில் இருக்காங்க. நிறைய சொல்லுவாங்க சாமியோட அற்புதங்களை. யார் போனாலும் பசி அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க காதில் கேட்கக்கூடாதுன்னே சொல்லுவாங்களாம். பசின்னு யாரும் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து இந்த வள்ளலார் சொல்லியிருக்காருன்னு சொல்லி பரவங்களோட வந்து வள்ளலாரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாராம். அவரோட ஜீவகாரணியத்தை பற்றியும் அவரோட சன்மார்க்க நிறைய பற்றி போதனை பண்ணிக்கிட்டே இருப்பாராம். நிறைய பேர் வந்து சன்மார்க்கத்துக்கு வந்து அவர் திருப்பியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வசதியானவங்க பார்த்தா தான தர்மம் செய்ய மாட்டாங்க, கருமையாக இருப்பாங்க. அவங்களாம் சாமியை ஒன் டைம் சந்திச்சிட்டாங்கன்னா அவங்க அந்த மனநிலை அப்படியே மாற்றிக்கிறவங்களாம். அந்தளவுக்கு சாமியோட பேச்சு வந்து பலரை வந்து கவர்ந்துருக்கு. அந்த வள்ளலாரை பற்றி எப்பயுமே வள்ளலாரை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். வள்ளலாரை பற்றி பேசுவார், ஜீவகாரணத்தை பற்றி பேசுவார், அப்புறம் பசுக்களோட பெருமை பேசுகிறது, இந்த மாதிரி இது பயனுள்ள தகவல்களை நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சளை மருந்து கொடுக்குறது அவங்கள்ட்ட யார்கிட்ட வந்து காசு கேட்க மாட்டாங்க சாமி. அவங்களாம் உகந்து கொடுக்குற பணத்தை வாங்கி வச்சு அன்னதானம் செஞ்சுருக்காங்க. அவர் கசவனம்பட்டி நிர்வாண சாமியார் வந்து இருந்தாங்க பார்த்தீங்களா, அது பக்கத்தில் தான். அவங்களும் சுவாமிகளும் சமகாலம். அவங்க வந்து 1982 வந்து கசவனம்பட்டியார் ஜீவசமாதி அடைஞ்சாங்க. இவங்க 1965 ஜீவசமாதி அடைஞ்சாங்க. 2 பேருமே அருகருகில் வாழ்ந்த பெரிய ஞானிகள். இவங்க பார்த்திங்கன்னா 1965 கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் வந்து ஜீவசமாதி ஆயிருக்காங்க காரமடை ராமலிங்க சாமிகள். அந்த இடத்துல தர்மசாலை அமைச்சு நிறைய பேருக்கு தான தர்மம் செஞ்சுருக்காங்க. இவங்க வளர்த்த பசு வந்து இவங்க சமாதி அடைகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி அழுதுகிட்டே இருந்திருக்கு, சாப்பாடு சாப்பிடாம. அது மக்களுக்கு பொதுவாக புரிய முடியல. மக்கள் வந்துட்டு போயிருக்காங்க. வழக்கம் போல் சாமி அவங்களுக்கு செய்கிற சித்த மருத்துவம் இதெல்லாம் செஞ்சு இருந்திருக்காரு. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காரு. ஆனால் அந்த பசுக்கள் வந்து சாமி 3 நாள் கழித்து சமாதி அடைஞ்ச பின்னாடி தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பசுக்கள் ஏன் வந்து அழுதுகிட்டு இருந்துச்சு அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து பசுக்கள் புனிதமானது. அதனால தான் நம்ம இந்து மதத்தில் பசுக்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அவர் சித்தர் ஜீவசமாதி அடையப்படுறாருன்னு 3 நாள் பசுக்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கு. அப்புறம் அவர் சமாதி அடைஞ்ச பின்னாடி தான் சாப்பிட்ருக்கு. அதை இன்றைக்கு வரைக்கும் அந்த ஏரியாவில் இருக்கவங்க சொல்லுவாங்க. அந்த அந்த பசுக்களுக்கு இருந்த அறிவு கூட நமக்கு மனிதர்கள் வந்து யோசிக்கிற தன்மை இல்லையே, அது எந்த அளவுக்கு புனிதமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட குரு பூஜையை ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் வந்து கொண்டாடுறாங்க. ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. அன்றைக்கி நிறைய பேருக்கு சாப்பாடு போடுவாங்க, நீர் பந்தெல்லாம் வைப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவரோட ஜீவசமாதிக்கு பக்கத்தில் எப்போயுமே பசியோடு இருக்கவங்க இருக்க மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் அந்த இடத்துக்கு போனாலே அவங்களுக்கு உணவு கிடச்சிரும். அப்படி ஒரு அற்புதமான ஜீவசமாதி. யாராவது திண்டுக்கல் வந்தீங்கன்னா காரமடை வந்து சாமியோட ஜீவசமாதி தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. அந்த ஜீவசமாதியை சுற்றி நிறைய ஜீவசமாதி இருக்குது. அந்த பக்கத்துலேயே பாறைப்பட்டி மௌன குருநாதன் அப்படிங்கிறவங்க ஜீவசமாதி இருக்காங்க. அந்த ஒரு 3 கிலோமீட்டரில். இந்த பக்கம் 3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கசவனம்பட்டியார் ஜீவசமாதி இருக்குது. அங்கேயே மணிசாமி ஜீவசமாதி இருக்குது, பிச்சைசாமி ஜீவசமாதி இருக்குது. அந்த ஏரியாவிலே நிறைய ஜீவசமாதிகள் இருக்குது. நீங்கள் காரமடை வந்து காரமடை ராமலிங்க சாமி ஜீவசமாதி தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.